எல்லோருக்கும் வணக்கங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடர் மணிகண்டன். கேபிட்டல் தேவையில்லை, ஸ்கில் ஒன்றே போதும். இதான் நம்ம ஆன்லைன் கோட்பாடு. இத நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸா ஹையர் அண்ட் ஹை, லோயர் லோலாம் நம்ம வீடியோ குடுத்துருப்போம். அதையும் நீங்க பாருங்க. எப்படி வரையணும், எப்படி மார்க் பண்ணணும் முதற்கொண்டு நம்ம கிளியரா சொல்லியிருப்போம். சரிங்களா? அத போய் பாருங்க. ஏன்னா, அதுதான் ரொம்ப மெயின். அது தெரிஞ்சா தான் நம்ம அடுத்தடுத்து முடியும். யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்ற விஷயம் நமக்கு தெரியும். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் பார்த்துருக்கோம். ப்ளஸ் இப்போ ட்ரெண்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் 1 குடுத்துருக்கோம். இப்போ 2வது நம்ம பார்க்க போறோம். வாங்க டாபிக்குள்ள போயிரலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்பல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வருதோ, மார்க்கெட் வந்து ஒண்ணு பையோ, செல்லோ ஆகும். சரிங்களா? சப்போர்ட்டுக்கு வந்தா பை ஆகறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். ரெசிஸ்டன்ஸ்க்கு போச்சுன்னா, செல் ஆகறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். சரிங்களா? இதுல கிளியரா இருக்கீங்க. அதே மாரி தான் மார்க்கெட்டு ஆ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பல்லாம் ட்ரெண்ட் லைனுக்கு வருதோ, அங்கருந்து மார்க்கெட் போய் ஒரு ஹை வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதும் எனக்கு தெரிஞ்சு பையர்ஸ் ஆக்டிவேட் ஆயிருவாங்க. இல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, செல் சைட் போனா செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆயிருவாங்க. அதே மாரி நமக்கு லாஜிக் படி ஒரு ட்ரெண்ட் லைன்ல எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரிங்களா? ஏன்னா, அப்புறம் தான் நம்ம அந்த ஒரு விஷயத்துக்காண்டி மட்டும் தான் காத்திருப்போம். இன்னொன்னு எப்படி நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நமக்கான ப்ராஃபிட் டக்குன்னு வெளிய வரமாட்டோம். வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? அப்படி நம்ம வெயிட் பண்ணும்போது, நமக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்ன, மார்க்கெட் இப்படி போயிட்டு, இப்படி போய் இன்னொரு ஹை இப்படி வைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வைக்கிது. இப்படி தான் மார்க்கெட் போகும். உங்களுக்கு இந்த 2 பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? இந்த 2 பாயிண்ட் கிடைச்சது உடனே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இதுக்கும் ட்ரெண்ட் லைன் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. சரிங்களா? இப்படிதான். இப்படி வந்து நீங்க ட்ரெண்ட் லைன்ல வந்து ஜாயின் பண்ணிருவீங்க. நமக்கு வந்து பழக பழக உங்களுக்கு புரிஞ்சிரும். இப்போ மார்க்கெட் வந்து போய் இத தாண்டி போய் ஒரு ஹை வச்சிருச்சு. ஏன்னா ஹையர் அண்ட் ஹைல நீங்க ரொம்ப தெளிவா இருந்தா மட்டும் தான் நம்ம அடுத்தத நம்ம நல்லா பார்க்க முடியும். இப்போ இங்க போய் மார்க்கெட் நமக்கு ஒரு சிக்னல் குடுக்கும். எப்படி நம்ம சிக்னல் குடுக்கும்? எப்படி வந்து நம்ம ட்ரேட் எடுப்போம்? என்ட்ரிலாம் எப்படி இருக்கணும்? அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போக போக நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்போ நம்ம கரெக்ட்டா ப்ராப்பரா போய்க்கிட்டு இருக்கோம். இப்போ இங்க ஒரு சிக்னல் நமக்கு பக்காவா குடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நமக்கு தெரியும். மார்க்கெட் திரும்புச்சுன்னா, கண்டிப்பா ட்ரெண்ட் லைன நோக்கி வரும். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி மார்க்கெட் இங்க வருது. இங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்க ஏதாவது சிக்னல் குடுக்கும். சாரி. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கண்டிப்பா ட்ரெண்ட் லைன நோக்கி வரும். ட்ரெண்ட் லைன நோக்கி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுதான் முதல் என்ட்ரி கிடைக்கும். ஏன்னா ஒரு ஹை வச்சிருச்சு. ட்ரெண்ட் லைன வந்து ஃபாலோ பண்றதுக்கான சான்ஸ் மிக அதிகம். சரிங்களா? நமக்கு இங்க ஒரு சிக்னல் நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே நம்ம கவனிச்சுக்கிட்டே இருப்போம். சரிங்களா? அது எந்த டைம் ஃப்ரேமா இருக்குன்றத நம்ம அடுத்தடுத்து போம்போது பார்ப்போம். எந்த டைம் ஃப்ரேமா இருந்தாலும் கான்செப்ட் தான். திரும்ப என்ன பண்ணுவோம், மார்க்கெட் கீழ வரும்னு சொல்லி இப்படி கீழ வரும் விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க இங்க போய்லாம் பை ட்ரை பண்ண மாட்டீங்க. இந்த இடம் வர வெயிட் பண்ணுவீங்க. இங்க வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் இங்க ஒரு சிக்னல் குடுத்து, அடுத்து ஒரு ஹை வைக்கும். சரிங்களா? அதே மாரி மார்க்கெட் இங்க ஒரு சிக்னல் குடுத்து, கண்டிப்பா மார்க்கெட் ட்ரெண்ட் லைன நோக்கி வரும். இதுதான் கான்செப்ட் லாஜிக் படி. நமக்கான என்ட்ரி இது ஒண்ணு, இது ஒண்ணு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி 2 என்ட்ரி தான். ஏன்னா மார்க்கெட் இப்படியே போகாது. அப்படி போனா எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணிருவாங்கல்ல. கரெக்ட்டா நம்ம கண்ணுக்கு அதாவது எப்புட்ன்னா, நம்ம கண்ணுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் தெரியுது சார்ட்ல, நம்ம அத மட்டும் தான் அனலைஸ் பண்ணுவோம். மார்க்கெட் என்ன பண்ணும்னா, ஒரு இதுக்கான வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அவ்வளோதான். ஒரு 3 டச்சு அவ்வளோதான். அதுக்காண்டி நம்ம டச்ச உட்காந்து எண்ணிக்க மாட்டோம். அங்க என்ன பண்றாங்க பையர்ஸ், செல்லர்ஸ்ன்றத மட்டும் தான் நம்ம வாட்ச் பண்ணுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ட்ரி வந்து ஒண்ணு இங்கே கிடைக்கும். அப்புறம் இங்கே கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இந்த 3 என்ட்ரி எப்பலாம் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வருதோ, நம்ம அங்க சிக்னல் குடுப்போம். அதே மாரி நம்ம ஒரு பிகினரா மார்க்கெட் ட்ரெண்டா இருக்குன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செல்லர் சைட்லாம் போய் நிக்க மாட்டோம். ஆனா நீங்க வாட்ச் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? அங்கேயும் ப்ராஃபிட் பண்ணலாம். சரிங்களா? எப்ப இந்த ட்ரெண்ட் லைன நோக்கி வரும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணுவோம். தேவையில்லாம இந்த இடத்துல போய் பை, இந்த இடத்துல போய் செல்லு இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். இது நமக்கு ப்ராப்பரா தெரிஞ்சிருச்சா மட்டும் தான் இது நடக்கும். சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இப்படி தான் நம்ம லாஜிக் படி நம்ம ட்ரேட் எடுப்போம். உங்களுக்கு. நீங்க ஃபர்ஸ்ட்டு இதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். இது இத இத நம்ம எல்லாமே கம்பேர் பண்ணி மட்டும் தான் நம்ம மார்க்கெட்ல ட்ரேடே எடுப்போம். சரிங்களா? நம்ம அதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறோம். எப்படி ட்ரேட் எடுப்போம்? என்ன மாரி சிக்னலு? இப்படிதான் மார்க்கெட்டு போகும். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்கருந்து மார்க்கெட் கீழ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். திரும்புதுன்னா, அதுக்கான சிக்னல் என்ன? ப்ரீவியஸ் லோவ டச் பண்ணவே கூடாது. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரிங்களா? கவுண்டர் ட்ரெண்ட்ல போய் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அதனால தான் நான் ஹையர் அண்ட் ஹை, லோயர் அண்ட் லோவ நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணுன்ற விஷயத்த நான் சொல்றேன். சரிங்களா? அதுக்கான சிக்னல் நம்ம அங்க தான் பார்ப்போம். இப்ப இங்கேருந்து மார்க்கெட் ட்ரெண்ட் லைன் நோக்கி வருதுன்னா, ப்ரீவியஸ் ஹைய டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான்.
டிஸ்டர்ப் பண்ணானா இங்கேயே பையர் ஸ்ட்ராங் ஆகிறாங்கன்னு அர்த்தம், அங்கே வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை என்ன பண்ணுவானா மேலே போய் அந்த ஸ்டாப் லாஸை கட் பண்ணிட்டு திரும்ப ஒரு லோ வைப்போம். அதுலேயே நீங்கள் தெரிஞ்சிடும் கண்டிப்பாக மார்க்கெட் ட்ரெண்ட் லைனை நோக்கி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் போகுன்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். இதே தான் செல்லிங் சைடும் கான்செப்ட். உங்களுக்கு மார்க்கெட் என்ன போகும்னா ஒரு லோ வைக்கும், லோவர் ஹை வைக்கும், அடுத்து ஒரு லோ வைக்கும், திரும்ப வந்து ட்ரெண்ட் லைனை நோக்கி போகும் மார்க்கெட். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இப்படி தான் மார்க்கெட்டு நடக்கும். பட் ஆனால் அதுக்கான வேலிட்டி அவ்வளோதான். ஒரு 3 டச்சு 4 டச்சு அதே மாதிரி நம்ம முதல்ல நம்ம மார்க்கெட்டை கவர் பண்ண முடியாது. நம்ம ட்ரை ஒன்று இங்கே இருக்கணும், இல்லை இங்கே இருக்கணும், இல்லை அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கணும், இல்லை இங்கே, இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். நம்ம கவனம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணும். உங்களுக்கு விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். இப்படி தான் நம்ம பக்காவாக ட்ரேட் பண்ணணும். இந்த விஷயம் இப்போ 1 ஹவரில் வந்து இங்கேருந்து மார்க்கெட் கீழே வருது திரும்ப தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் 5 மினிட்ஸில் போய் எப்படி எண்ட் எடுக்கலான்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம இவ்வளோ இங்கே ட்ரெண்ட் லைன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு விஷயம் நமக்கு நல்ல நம்ம தொழிலில் நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். அதே மாதிரி தான் நீங்கள் நம்ம இந்த தொழிலில் நம்ம எக்ஸ்பெக்ட் ஆகி நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க பட்சம் கண்டிப்பாக இங்கே டக்குன்னுலாம் வெளியே வர மாட்டீங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வர வெயிட் பண்ணுவீங்க. சரிங்களா? அதே மாதிரி லாஸ் ஆனாலுமே நமக்கு வந்து டக்குன்னு கம்மியான லாஸில் வெளியே வந்துடும். நமக்கு இது தாங்காதுடா, நமக்கு ஏத்தாப்புல அவன் வந்து நம்ம போகலை. நான் வந்து நான் சொன்ன மாதிரி தான், செஸ் கேம் மாதிரி தான். அவங்க என்ன மூவ் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் நம்ம மூவ் இருக்கும். சரிங்களா? அவங்க என்ன மூவ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண முடியாது. நான் இந்த பிளானில் இருக்கேன்னு வைங்களேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளானில் இருக்கேன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது, நான் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்துச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம், நான் வெயிட் பண்ணுறேன். இதுதான் என் பிளான். ஏன்னா எனக்கு ரீசெண்டாக இங்கே வந்து ரியாக்ட் ஆகிறான். ஏன்னா ரீசெண்டாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுற எல்லா ரீட்டைல் பீப்புளும் சரி, இல்லை பெரிய பெரிய பணக்காரங்களும் சரி, இதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அதான் ரீசெண்டாக நடக்குது. சரிங்களா? இப்போது இதோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் இந்த லோவை போய் கட் பண்ணக்கூடாது. சரிங்களா? எக்காரணத்தை கொண்டும் இந்த இருக்குல்ல, இதை எக்காரணத்தை கொண்டும் கட் பண்ணக்கூடாது. பட் மார்க்கெட் இங்கே வந்துட்டு இப்படி போனால் கூட ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரெண்ட் லைன் கிடையாது. சரிங்களா? பட் ஆனால் இதுக்கான வேலிடிட்டி இது வரைக்கும் இருக்குது. இப்போது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என் பிளானு. இங்கே இருக்குது. நான் இங்கே ஒரு செல் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் செல் எடுத்துருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. மார்க்கெட் இது வர போகும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்டு கண்டிப்பாக ட்ரெண்ட் லைன் வருன்றது என்னோட கான்செப்ட். இது எப்போ வரமாட்டான் அப்படின்னா இவன் எக்காரணத்தை கொண்டும் மேலே வந்து இந்த ஹையை கட் பண்ணக்கூடாது, ஹையர் ஹை வைக்கக்கூடாது. ஏன்னா பையர்ஸ் இங்கேயே வாங்க ஆர்வம் அவ்வளோ காட்டுறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஆர்வம் இருக்கிறனால தான் இங்கேயே போயிடும். அப்போ நான் உட்காந்து என்ன பண்ணிட்டேன்னா என்னோட லாஸை புக் பண்ணிக்குவேன், இல்லை என்னோட ப்ராஃபிட் வந்த வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு இங்கேயே நான் புக் பண்ணிடுவேன். ஏன்னா இங்கேயே ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிடும் சில பையர் ஸ்ட்ராங் ஆகிறது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், உட்காந்துட்டு இதை வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ண மாட்டேன். சரிங்களா? திரும்ப வரும்னு சொல்லிட்டு. ஆனால் மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கலாம். மார்க்கெட் திரும்ப என்ன போகும்னா இங்கேருந்தே ஒரு ஹை வச்சுட்டு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்தடுத்து ஹை வச்சுட்டு மார்க்கெட் மேலே போகும். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி மட்டும்தான், சான்ஸ் மட்டும்தான். இல்லை மார்க்கெட் என்ன ஆகும்னா திரும்ப இங்கே இருந்து ஒரு வச்சுட்டு திரும்ப இங்கே வந்து ட்ரெண்ட் லைனில் வந்து ரியாக்ட் ஆகிட்டு போகும். இப்படி நடக்கும். சரிங்களா? ஆனால் இங்கே என்ன சிக்னல் கொடுப்பான், ப்ரீவியஸ் கையை கட் பண்ணாமல் ஒரு லோ வச்சுக்கிட்டே கவுண்டர் ட்ரெண்டில் லோ வச்சுக்கிட்டே வருவான். இதெல்லாம் நீங்கள் எப்படின்னா பார்க்க தான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அவ்வளோ டைம் ஆகும். எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு அதனால தான் நீங்கள் இந்த விஷயத்த நிறையா பார்க்க இந்த பிளான் வச்சுருப்பீங்க. இங்கே மாறுதான் டக்குன்னு பிளானை மாற்றிடுவீங்க. அவ்வளோதான். அது ரைட், இதுக்கு வந்து நமக்கு தாங்காது, பரவாயில்ல. கரெக்டாக உங்கள் பிளான் நடந்துச்சுன்னா உங்களுக்கான ப்ராஃபிட் பக்காவாக இருக்கும், அவ்வளோ அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் ஆல்ரெடி ட்ரேடில் இருக்கிறவங்களாம் தெரியும், வெயிட் பண்ணி மாறத்துக்கு ஒரு ட்ரேட் மட்டும் எடுங்க, ரொம்ப வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறது அதுக்கு தான் சொல்லுவாங்க. நம்ம எப்படிலாம் பொறுமையாக இருக்கணுங்கிறத நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம முக்கியமானதே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ஹையர் அண்ட் ஹை, லோயர் அண்ட் லோ, அப்புறம் ட்ரெண்ட் லைனு, இதை ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த நம்ம டைம் ஃப்ரேமு அதில் சில பேருக்கு குழப்பம் இருக்கும். நம்ம அதை தான் முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான். அடுத்து ஃபுல்லாக நம்ம என்ட்ரி எக்ஸிட் இதை தான் திரும்ப பார்ப்போம். உங்களுக்கு பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது நம்ம அதுதான் சொல்கிறோம்ல, மார்க்கெட் வந்து எப்பயுமே நம்ம நினைக்கிறது நடக்காது. சரிங்களா? மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம திங்கிங் இருக்கணும். நம்பிக்கை ஜெயிக்காது, ரூல்ஸ் தான் ஜெயிக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம கரண்டில் என்ன நடக்குதோ நம்ம பிளானை மாற்றிக்கிட்டே இருக்கணும். இது எல்லாவோட இதுக்கும் அப்படிதான். சரிங்களா?
எல்லாத்துக்கும் கிரிக்கெட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் ஆஃப்ல பால் போட்டா, ஆஃப்ல தான் நம்ம அடிக்க பார்க்கணும். சரிங்களா? ஆஃப்ல போற பால் எல்லா பாலையும் நம்ம லெக்ல அடிக்க முடியாது. அதுக்கேத்தாப்புல தான் நம்ம மூவ் மாறும். நம்ம பேட்டிங் மாறும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து கான்செப்ட். சரிங்களா? அதனால நம்ம நம்ம கரண்டா என்ன நடக்குதோ அது தகல வெயிட் பண்ணுவோம். இங்க ட்ரெண்ட் லைன் வர வர வெயிட் பண்ணணும். அதுக்கு தான் பொறுமையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க அதுக்காண்டி நீங்க இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணிட்டீங்க. இங்க வந்துருச்சு. எனக்கு இது மாரி நல்லா பொறுமையா இருக்கலாம். வந்தா வருது, போனா போகுதுன்னு சொல்லிட்டு சும்மா கண்ணு முழித்தனம்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. சரிங்களா? அதுக்கு அதுக்கு இவ்வளவு தூரம் நம்ம இருக்கோமே, இவ்வளவு நேரம் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோமே, உட்கார்ந்துருக்கோமே, வெயிட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நீங்க அப்படி பண்ணக்கூடாது. அது என்னைக்குமே நம்ம ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோமே, நீங்க அது லைஃபா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு எந்த விஷயமா இருந்தாலும், தப்பான டிசிஷன் நம்ம எடுத்தோம்னா, அதுக்கு நம்ம வேஸ்ட் ஆகுறது காலம் தான் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? அதுக்கு அது வந்து நீங்க எந்த விஷயத்த பார்த்தாலும் ஓகே தான். நம்ம ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டோம்னா, அதுக்கு வந்து வீணா வீணாகுறது காலம் தான். எக்ஸாம்பிளுக்கு நீங்க வரீங்க. நீங்க தப்பான டிசிஷன் எடுத்துட்டீங்க. அப்படின்னு வச்சோம்னா, ஆல்ரெடி நீங்க ஒரு $100 ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா, நீங்க தப்பான டிசிஷன் எடுத்தனால, நீங்க இந்த ஃபுல்லா அந்த லாஸ் ஆயிரும். திரும்ப அந்த அந்த $100 கொண்டு வரதுக்கோ, இல்ல அந்த மணிய கொண்டு லாஸ் ஆன மணிய கொண்டு வரதுக்கோ உங்களுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். சரிங்களா? இதுவே நீங்க இங்கேயே வெளிய வந்திருந்தீங்கன்னா, கம்மியான லாஸ்ல இருந்திருக்கும். சிக்னல் கிடைக்காம, நமக்கான காலம் வந்து கரெக்டான டிசிஷன் எடுத்து நம்ம வெளிய வந்திருப்போம். சரிங்களா? எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஷன் தப்பா எடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு வேஸ்ட் ஆகுறது நம்மளோட காலம் தான். சரிங்களா? அதனால டிசிஷன் எப்பயுமே எல்லா விஷயத்திலுமே டிசிஷன் வந்து ரொம்ப பக்காவா இருக்கணும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இப்படிதான் நம்ம ட்ரேட் எடுப்போம். வாங்க நம்ம சார்ட்ல போய் பார்ப்போம். நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராவும் புரியும். இப்போ மார்க்கெட் இப்ப ரீசென்ட்டா நடக்குது. இது ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, யூரோ யுஎஸ்டி. மார்க்கெட்டு எப்பல்லாம் ரீசென்ட்டா பாருங்களேன். இப்ப ரீசென்ட்டா இதுதான் உங்க கண்ணுக்கு தெரியுது. வேற எதுவும் இல்ல. இதுக்கு முன்னாடினா, நம்ம நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. இப்போ ரீசென்ட்டா இதான். மார்க்கெட்டு இங்க போன உடனே என்னன்னா, செல்லர் ஸ்ட்ராங்கா ஆறாங்க. இங்க இந்த இதையே அவங்களால கட் பண்ண முடியல. அப்போ அதாவது இங்க போனாலே செல்லர் ஸ்ட்ராங்கான்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட்டு. சரிங்களா? பை ப இங்க அப்ப நமக்கு இந்த பாயிண்ட் கிடைக்குது. அடுத்து இந்த பாயிண்ட் கிடைக்குது. செல்லிங் தான் ஆர்வமா இருக்காங்க. விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த 2 பாயிண்ட் கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணிருவோம்னா, இத வரைஞ்சு விட்டுருவோம். சரிங்களா? மார்க்கெட்டும் ரீசென்ட்டா ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அதே மாரி உலகப் போருன்ற மாரி போய்க்கிட்டு இருக்கனால நியூஸ் நெகட்டிவா தான் இருக்கு. யாரும் வாங்குறதுக்கு ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க. அப்படின்ற விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? அத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதுக்காண்டி அத நம்ப மாட்டோம். நமக்கு தேவை என்ன? இந்த கவுண்டர் ட்ரெண்ட் இத கட் பண்ணக்கூடாது. அப்புறம் இத எக்காரணத்த கொண்டும் கட் பண்ணக்கூடாது. இதுதான் கான்செப்ட். ஹை அண்ட் கை, லோயர் அண்ட் லோல. ஏன் கட் பண்ணான்னா, பையர் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அர்த்தம். சரி, உங்களுக்கு இந்த 2 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஏன்னா, நீங்க எதுக்கு இந்த இந்த 2 பாயிண்ட் கிடைச்சா தான் நம்ம வரைய முடியும். ஏன்னா, நம்ம செல் ட்ரேடுக்கு வெயிட் பண்ண போறோம். ஏன்னா, செல்ல தான் ஆகப்போறன்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இத 2யும் நம்ம இழுத்து விட்டுருவோம். சரிங்களா? நம்ம இழுத்து விட்டோம்னா மார்க்கெட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இத என்ன பண்றான் வந்து ஒரு லோ வைக்கிறான். இங்க இங்க போயிட்டு ஒரு லோ வைக்கிறான். லோ வச்ச உடனே என்ன ஆகுது மார்க்கெட்டு, நம்ம கண்டிப்பா ட்ரெண்ட நோக்கி போவான்ற விஷயம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாருங்க, பார்த்து பழகுவோம். இங்க சிக்னல் குடுப்பான். இது வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் டைம் ஃப்ரேமு. நம்ம வந்து ஒரு கம்மியான டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்துட்டு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். மார்க்கெட்டு நம்ம கண்டிப்பா ட்ரெண்ட் லைனுக்கு போகுன்ற விஷயம் தெரியும். இங்க பார்த்தீங்கனாலே தெரியும். பையர்ஸ் இங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க. இங்க எல்லாம் எதுவுமே இல்லாதவங்க ஒரு லோ வச்ச உடனே ஸ்ட்ராங்கா வராங்க. கண்டிப்பா மார்க்கெட் இங்க போகுன்ற விஷயம் நமக்கு தெரியும். சரிங்களா? நம்ம அத பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா, கீழ லோ டைம் ஃப்ரேம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ப்ரீவியஸ் லோவ டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஒன்ஸ் பண்றான் அப்படின்னாலே, நம்ம கொஞ்சம் உஷாராயிக்கணும். சரி, ஓகே போதுன்ட்டு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு கரெக்ட்டா எப்படி ரியாக்ட் ஆயிருக்கான்னு பார்த்தீங்களா? கரெக்ட்டா இந்த இடத்துக்கு போனாலே ஸ்ட்ராங் ஆயிறாங்க. இவன் இந்த இதையே அவனால கட் பண்ண முடியல. இதுக்கு தான் நம்ம அதே நேரத்தில இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த மார்க்கெட் இத கட் பண்ணக்கூடாது. அப்படியே இத பார்த்தீங்கன்னா, இங்க வந்த உடனே மார்க்கெட் இத கட் பண்ணிட்டானாலே என்ன ஆகும்னா, பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா பேரும் வாங்குறதுக்கு தான் ஆர்வம் காட்டுவாங்க. சரிங்களா? மார்க்கெட் வந்து நம்ம மட்டும் கிடையாது. நம்மள மாரி நெறைய பீப்பிள் ட்ரேட் பண்றாங்க. கோடி கணக்குல. அப்போ எல்லார் திங்கிங்கும் எப்படி இருக்குன்றத காட்டுறது இந்த சார்ட் தான். சரிங்களா? நமக்கு தெரிஞ்சிரும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, கம்மியான டைம் ஃப்ரேம்ல போயி இங்க வெயிட் பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்சிருச்சு. சிக்னல் இங்க எப்படி குடுக்குறான் பாருங்களேன். நம்ம இங்க வந்தோம்னா ட்ரேட் எடுக்க மாட்டோம். இது 1 ஹவர் டைம் ஃப்ரேமு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க போன உடனே இங்க செல்லு ஸ்ட்ராங் ஆகி இங்க வந்து கரெக்ட்டா க்ளோஸ் வச்சிருக்காங்க.
நம்ம எங்க என்ட்ரி எடுப்போம்? அடுத்த கேண்டில் அதே மாரி நம்ம மேல வரும்போது, இங்கே தாராளமா என்ட்ரி எடுக்கலாமா? ஏன்னா என்ன ரீசன்னா, சிக்னல் கிடைச்சிருக்கு. 1 ஹவர்ல இந்த சிக்னல் கிடைச்சிருக்கு. கம்மியான போனா உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்லும்போது, அது எப்படி தரும்னு நான் சொல்றேன். இப்போ நம்ம இங்க வந்த உடனே நம்ம ட்ரேட் எடுத்துக்க மாட்டோம். சரிங்களா? இந்த கேண்டில்ல பார்ப்போம். இங்க வந்து தெரிஞ்சிருச்சு. சரி ஓகே. செல்லர்ஸ் இங்க வந்து ஸ்ட்ராங்கா வராங்க. இவ்வளவு தூரம் மார்க்கெட் பை ஆகி வந்திருக்கு. அதே மாரி ட்ரெண்டும் டவுன்ல இருக்கு. அப்படின்றப்போ நம்ம இங்க ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு, அடுத்த கேண்டில் நம்ம இங்க வரும்போது, இங்க கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பா இத தூக்கி மேல அவன் வந்து குளோஸ் வைக்க மாட்டான்னு தெரிஞ்சிரும். இங்கேருந்து பண்ணும்போது கரெக்ட்டா என்ன பண்றான்னா, புதுசா வந்து ஒரு லோ வைக்கிறான். இதுதான் சிக்னல். இதுக்கு தான் நம்ம பொறுமையா இருக்கணும். மார்க்கெட் ஒருவேள நம்ம இங்க ட்ரேட் எடுத்துட்டு மேல போயிட்டோம்னா என்ன பண்ணுங்க? லாஸ் பெரிய லாஸ். சரிங்களா? அதுக்கு தான் பொறுமைன்ற விஷயம் இதுதான். சரிங்களா? இப்படிதான் நம்ம பொறுமையா இருக்கணும். இந்த கேண்டில் நம்ம என்ட்ரி எடுத்திருக்க முடியாது 1 ஹவர்ல. பட் ஆனா இந்த கேண்டில் நம்ம என்ட்ரி எடுத்திருக்கலாம்ல. ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு இங்க போனோம்னா, இங்க நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னாலே, மார்க்கெட் வந்து கண்டிப்பா இதுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிரும். அடுத்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா, செல்லர் ஸ்ட்ராங் ஆறாங்க. அதேதான் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுது. திரும்ப என்ன பண்ணுது? ஒரு லோ வச்சுட்டு மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி போகுன்ற விஷயம் தெரியும். ட்ரெண்ட் லைனை நோக்கி போறோம்னா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது. இங்க இருக்கு இவன் இந்த லோவை கட் பண்ணல, இந்த லோவை கட் பண்ணல. இங்க பார்த்தீங்கன்னா புதுசா போய் ஒரு கை வைக்கல. இங்கேயே மார்க்கெட் இந்த இதை கட் பண்ணிட்டு கவுண்டர் ட்ரெண்டை கட் பண்ணிட்டு ஒரு லோ வைக்கிறான். அப்போ மார்க்கெட்டு ட்ரெண்ட் லைனுக்கு போகல. இன்னும் ஒரு லோ வச்சுட்டு கூட போக வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? இங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. செல்ல ஸ்ட்ராங்கா ட்ரெண்ட் லைன் கூட அவங்களால போக முடியாது. செல்ல விற்கிறது எல்லாம் அவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க. இதுக்கான அர்த்தம் அதான். சரிங்களா? ஒண்ணு மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைன நோக்கி போயிட்டு வந்து திரும்ப ஒரு லோ வைக்கும். ஆனா நமக்கு எந்நேரத்துக்கு கொண்டு வரும்? இந்த ஹைய கட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இத கட் பண்ணவே கூடாது. எந்த ரீசனுக்காண்டியும். இது வந்து முக்கியமான லெவல் கூட. மார்க்கெட் இங்க போம்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் ஆயிருக்கு. சப்போர்ட் படி. சரிங்களா? நம்ம ட்ரெண்ட் லைனு. அதே மாரி இங்க போய் ஒரு க்ளோஸ் வச்சுட்டா கூட, நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன்னா கரெக்ட்டா நம்ம இங்க வந்தோம்னா ரியாக்ட் ஆகணும். சரிங்களா? என்னதான் ட்ரெண்ட் லைனா இருந்தாலும் மார்க்கெட் இத கட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அது வரைக்கும் செல்லர்ஸ் கையில தான் இருக்கு. நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி இங்க ஒரு பாடி க்ளோஸ் வச்சுட்டான்றதுக்காண்டி நம்ம பையர்ஸ் மாறிட்டான்னு நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு இந்த இதை கட் பண்ணணும். பாருங்களேன். இன்னொரு லோ வைக்கிது. எப்படி லோவை கன்ஃபார்ம் பண்ணணும், ஹையை கன்ஃபார்ம் பண்ற விஷயத்த நான் சொல்லி கொடுத்துருப்பேன். சரிங்களா? மார்க்கெட்டு இப்படிதான் இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். கண்டிப்பா மார்க்கெட்டு இங்க இதை தாண்டி க்ளோஸ் வைக்கணும். இதான் கான்செப்ட். பட் இதுக்குள்ளேயுமே நமக்கு ட்ரெண்ட் லைன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வச்சுட்டு வர்றதுக்கு மார்க்கெட் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும். அதனால தான் சொல்கிறேன் ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் எடுத்து தான் நம்ம ட்ரேடு பண்ணுவோம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும். அதனால தான் ஹையர் அண்ட் ஹையர் லோயர்லாம் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்துட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கற்றுப்படி போக போக பழகிடும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1 2 டச்சு 3 டச்சு வந்திருக்கு. இங்கேருந்து திரும்பி இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் எடுத்துக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? இதையும் நீங்க இழுத்து விட்டீங்கன்னா, இதுக்கு ரிலேட்டடாவும் போகும் இந்த ஜோன். இந்த இருக்குல்ல, கரெக்ட்டா இந்த ஜோன் இங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தா போகுதா கரெக்ட்டா? இதான் இதான் ஜோன்னு சொல்லுவாங்க. இது எப்படி ரியாக்ட் ஆகுது பாருங்க. 1, 2 இடத்துக்கு போனாலே மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. ஒருவேள மார்க்கெட் இத போய் கட் பண்ணா கூட, திரும்ப இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் போகும். இதெல்லாம் அது ஒரு கான்செப்ட். நான் ஆல்ரெடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிக் குடுத்துருப்பேன். சரிங்களா? இப்படிதான் நம்ம மார்க்கெட்ட பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த 2 லைன் கிடைச்ச உடனே இந்த லைன் கிடைச்சிருமா? நம்ம இந்த ஜோன வரையலாமா? இந்த ஜோன வரைஞ்ச உடனே இந்த ட்ரெண்ட் லைனும் நமக்கு இருக்கு. மார்க்கெட்ல 2 சிக்னல் குடுக்குறான் பாருங்களேன். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போனோனே மார்க்கெட் கீழ வருது. அதே மாரி இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் மார்க்கெட் ரியாக்ட் ஆகாது. இதுவே கன்ஃபர்மேஷன். இது திரும்ப வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இது 1 ஹவர் ஒருவேளை நீங்க இந்த என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா, உங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு தூரம் பாருங்களேன். கிட்டத்தட்ட 1500 புள்ளி. சாரி 600 புள்ளி. அப்ப 600ன்னா நீங்க பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்ட்டு. இப்படிதாங்க நம்ம மார்க்கெட்ல ட்ரேட் எடுக்கணும். மார்க்கெட்ட கவனிக்க தெரியணும். எதுக்கு கவனிக்க தெரியணும்னா, நான் அதான நம்ம வேலையே. சரிங்களா? நம்மளோட நம்மளோட என்ன பண்றாங்க பையர்ஸ், செல்லர்ஸ் தெரிஞ்சா தானே நம்ம நம்ம யார் கூட போய் ஜாயின் பண்றோம் தெரியும். அதுக்கு நம்ம கவனிக்கணும். சரிங்களா? மார்க்கெட்ல சும்மா நம்ம பார்க்குறோம், வைக்கிறோம். எல்லாமே என்ட்ரி வாய்ப்பு தான். சரிங்களா? நீங்க ஏன்னா எல்லா பேருமே எல்லா இடத்துலயும் பையோ, செல்லோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் மூவ் ஆகுது.
அப்படின்றப்போ நம்ம பர்ஃபெக்டான என்ட்ரி மட்டும்தான் எடுக்கணும். சும்மா ஏனோ தானோலாம் என்ட்ரி எடுக்கக்கூடாது. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் நீங்க இன்னொருத்தவங்கட்ட போய் வேலைக்கு போனாலே, காலையிலேருந்து நீங்க சாயங்காலம் வர வேலை பார்த்தா தான் ரூ. 500 குடுப்பாங்க. சரிங்களா? அதுவும் கிராமத்து சைட்லாம் போனீங்கன்னா, ரூ. 300 ரூ. 250க்கு வேலை பார்க்குறவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. அப்போ நமக்கு நம்ம பணம் வந்து அந்த ரூ. 500 இல்ல ஒரு ரூ. 300 டக்குனு ஒரு 3 நிமிஷத்துல கிடைக்குது அப்புட்ன்னா, அப்ப நம்ம அதுக்கான பொறுமையா தான் இருக்கணும். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு மாசம் நீங்க ஒரு வாரம் ஒரு ரூ. 5000 சம்பாதிக்கிறீங்கன்னு வைங்க வேலை பார்த்து. வார சம்பளம் வாங்குறீங்க. ஒரு ரூ. 5000 சம்பாதிக்கிறீங்க அப்புட்ன்னா, அந்த ரூ. 5000 இங்க நமக்கு 1/2 மணி நேரத்துல கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. ஏன்னா, பணம் இங்க தான் அதிகமா பொருளும். ஆனா, அதுக்கான பொறுமை தான் நமக்கு வேணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது ஷேர் மார்க்கெட்டுங்கிறது பொறுமை இல்லாதவன் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து யார் ரொம்ப பொறுமையா இருக்காங்களோ அவங்ககிட்ட குடுக்குறது. சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஆசையும் நம்ம அதிகமாவும் படக்கூடாது. ஏன்னா, அ அ எவ்வளவுக்கு ஆசைப்படுறோமோ அதுக்கு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் மார்க்கெட்ல இருக்கு. சரிங்களா? நம்ம நம்ம அதிகமா ஆசைப்படும்போது என்ன ஆகும்னா, தேவையில்லாத இடத்துல போய் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். இன்னும் ஒண்ணு லாட் சைஸ் அதிகமா நம்மளோட கேபிட்டலுக்கு தெரியாம நம்ம லாட் சைஸ் நம்ம அதிகமா எடுப்போம். அதனால தான் நமக்கு என்ன தேவைன்றது நமக்கு தெரிஞ்சு, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இத ப்ராப்பரா பண்ணும்போது, ரெகுலரா நம்ம சம்பாதிச்சுக்கிட்டு ரொம்ப நிம்மதியாவும், அ எப்படி பீஸ்ஃபுல்லாவும் இருக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இதுதான் அட்வான்ஸ் லெவல். எப்பயுமே லோ வச்சுச்சுன்னா, ட்ரெண்ட் லைன நோக்கி மார்க்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டி மிக, 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 மிக அதிகம். சரிங்களா? இப்படிதான் மார்க்கெட் மூவ் ஆகுது. இதே மாரி இன்னொன்னு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப யுஎஸ்டி ஜேபிஒய். இந்த 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கு மார்க்கெட்டு. சரிங்களா? இந்த 2 பாயிண்ட் கிடைச்சோனே மார்க்கெட்ட வந்து நான் வந்து ஜாயின் பண்ணி விட்டேன். திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்னு நான் வெயிட் பண்றேன். ஆனா பையர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாருங்க. இந்த கவுண்டர் ட்ரெண்ட்ல கூட மார்க்கெட் ப்ரீவியஸ் லோவ கட் பண்ணல. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வரல, இந்த அளவுக்கு வரல, இந்த அளவுக்கு வரல. ஒரே ஒரு கேண்டில்ல மட்டும் வச்சு கீழ உள்ள ஸ்டாப் லாஸ மட்டும் எடுத்துட்டு போயிருக்கான். திரும்ப இந்த அளவுக்கு வரல, இங்க வரல, இங்க வரல, இங்க வரல. இங்கேயும் வந்து பார்த்தா ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒரு வேள ஸ்ட்ராங்கா திரும்ப கீழ வந்தாங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகி இன்னொரு கை வைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்தோனே நமக்கு என்ன சிக்னல் குடுக்குறான், எல்லாமே வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாரி இங்க ஏதாவது ப்ரீவியஸா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கா? அதையும் நம்ம பார்ப்போம். இது பொறுமையா இருக்கணும். சரிங்களா? ஒண்ணு நம்ம இங்கேயே விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதே நம்ம ட்ரெண்ட் லைனுக்கு வராமலே இவ்வளோ தூரம் போறான்னா, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆர்வம் அவ்வளோ காட்டுறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா எல்லாம் இதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்கேயே வரவிடாம எல்லாம் பை பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க மார்க்கெட். இதுதான் கவுண்டர் ட்ரெண்ட். இப்படி கவுண்டர் ட்ரெண்ட் கூட பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் லோவ அவன் வந்து வரவே இல்ல. டிஸ்டர்ப் பண்ணாம போயிட்டு இருக்கான். ஒரு அப்பப்ப வந்து ஸ்டாப் லாஸ் மட்டும் எப்படி வந்திருக்கான் பார்த்தீங்களா? ஒரு கேண்டில் வந்து கீழ உள்ள ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு போகுது. இதே தான் நடக்குது மார்க்கெட்ல. இது நீங்க அதான் சொல்றேன்ல, பார்க்க பார்க்க தான் இது புரியும். நான் சொல்லிக் குடுக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் நீங்க பார்த்து உங்க அனுபவத்த நீங்க குடுக்கும்போது மட்டும் தான், உங்களுக்கு வந்து இன்னும் ப்ராபபிலிட்டி நல்லா இருக்கும். நம்ம நம்ம அதிகமா சம்பாதிக்கலாம். அதுக்கு தான் டைம் தேவைப்படும். நான் அதனால தான் உங்கள்ட்ட நேரத்தையும், உழைப்பையும் குடுங்க அப்படின்னு நான் சொல்றது. சரிங்களா? மார்க்கெட்டு நம்ம வெயிட் பண்றது. இப்போ ஒரு ஹை வச்சிருச்சு. இங்க பாருங்களேன். இங்க ஒரு ஹை வச்சதுக்கப்புறம், இங்க இந்த ஹைய தாண்டி வச்சிருச்சு. நம்ம இங்க வெயிட் பண்ணலாமா? இங்க ஏதாவது ஒரு செல்லிங் திரும்புச்சுன்னா, கண்டிப்பா நமக்கு இங்க போகும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரிஞ்சிரும். எப்படி சிக்னல் குடுத்துருக்கான் பாருங்க. கீழ வந்துட்டு திரும்ப போய் ஒரு கை வைக்கல. ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன பண்ணணும்? அவன் போயி ஒரு கை வைக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி கை வச்சுக்கிட்டே வரான். இதுக்கு மேல அவனால கை வைக்க முடியல. இது எங்க நடக்குதுன்னா, புதுசா ஒரு கை வச்சதுக்கப்புறம் இந்த சிக்னல் நடக்குது. இதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இங்க வச்சுட்டு திரும்ப என்ன பண்றான்னா, கவுண்டர் ட்ரெண்ட கட் பண்ணிட்டான். இதுதான் சிக்னலு. சரிங்களா? இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வந்துட்டு ஒரு கை வைக்க, இங்க வந்துட்டு ஒரு கை வைக்க, வந்துட்டு கை வைக்க, இங்க பார்த்தீங்கன்னா, புது புது கை வச்சுக்கிட்டே போறான். இங்க அவனால வைக்க முடியல. கிட்டத்தட்ட 1 ஹவர் கேண்டில் எத்தன 1, 2, 4, 5, 6 கேண்டில் இங்கனக்குள்ளேயே இருக்கு. 7 மணி நேரம் அவனால ஒரு கை வைக்க முடியல. இதுதான் சிக்னல். இத தான் நம்ம வாட்ச் பண்ணணும். அதுவும் எங்க நடக்குன்ற விஷயமும் நமக்கு தெரியணும். எங்க ஒரு புதுசா ஒரு கை வைக்கிது. வச்சதுக்கு அப்புறம் இந்த ரேட் நடக்குது. அப்போ கீழ திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ட்ரெண்ட் லைன நோக்கி மார்க்கெட் போகும். அப்படின்றதும் நீங்க தெரிஞ்சுக்கணும் லாஜிக் படி. சரிங்களா? இது இந்த இடத்துல நடந்தா இத நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். எங்க புதுசா போய் ஒரு கை வச்சிருக்கு. வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் கீழ வரும். எப்பயுமே மார்க்கெட் மேல போனா கீழ வந்து மேல ஏன்னா வாங்குறவங்க வாங்கிட்டு மட்டும் போமாட்டாங்க. அதே மாரி விக்கிறவங்க வித்துக்கிட்டு மட்டும் இருக்க மாட்டாங்க. இதே சிக்னல் இங்க நடந்தா அத நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். என்ன ரீசன்னா,
இன்னும் போய் ஒரு கையும் வைக்கல, ஒண்ணும் வைக்கல. இங்கேயே அது சைடு வேவா கன்சிடர் பண்றாங்கன்ட்டு. இதுவே நம்ம இந்த ஒரு கை வச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த சிக்னல் குடுக்குதுன்னா, நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். அதே மாரி இது இங்க வரும்போது பையர்ஸ் ஆர்வம் இங்கேயே தெரிஞ்சிரும். பையிங் கேண்டில் அதிகமா காமிக்கும். அதாவது எப்படின்னா, கீழ அதுக்கு மேல போ விட மாட்டாங்க பையர்ஸு. சரிங்களா? வாங்குறதுக்கான ஆர்வம் காட்டுவாங்க. இது எல்லாமே தான் சிக்னல். இதோட நமக்கு வேற என்ன கிடைக்குதுன்றத நம்ம மார்க்கெட்ல கவனிச்சுட்டு இருப்போம். இப்படிதான் மார்க்கெட்ட நம்ம பார்ப்போம். நம்ம இங்க இருந்து போகுது. இங்கலாம் நம்ம ஒண்ணு இங்க வந்து ட்ரை பண்ணலாம். தப்பு கிடையாது. சரிங்களா? ஒண்ணு நம்ம இங்க ட்ரை பண்ணும்போது தப்பு கிடையாது. இத தாண்டி இத கவுண்டர் ட்ரெண்ட். க்ளோஸ் வைக்கும்போது நம்ம வெளிய வந்துரணும். சரிங்களா? மார்க்கெட் என்ன ஆகும்னா, வந்து இங்க க்ளோஸ வச்சுட்டு திரும்ப போய் மேல வைப்பான். ஏன்னா கவுண்டர் ட்ரெண்ட பொறுத்தவரைக்கும் மேல கீழ, மேல கீழ போயிட்டு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. நமக்கு ரீசன் எக்காரணத்த கொண்டும் இத கட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இத கட் பண்ணக்கூடாது. இதையும் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் நம்ம பிளானே நம்ம போட்டுருக்கோம். சரிங்களா? இப்படிதான் நம்ம மார்க்கெட்ல பொறுமையாவும் வெயிட் பண்ணி, நம்ம அவசரப்பட்டு இங்கெல்லாம் நம்ம இங்க போய் நம்ம நின்றுருந்தோமா, வெயிட் பண்ணியிருந்தோம்னா, கண்டிப்பா இங்க கிடைச்சிருக்கும். சரிங்களா? நீங்க சும்மா 1 ஹவர்க்கு ஒருக்கா அலாரம் வச்சு மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்றத வாட்ச் பண்ணுங்க. நானும் அப்படிதான் பண்ணுவேன். ஒரு 1 ஹவர்க்கு ஒருக்கா ஆ மார்க்கெட்ல அலாரம் வச்சுட்டு 1 ஹவர் கேண்டில் எப்ப முடியுமோ முடியறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு என்ன நடந்திருக்குன்றத பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ட்ரி எடுக்கலாமா, வைக்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்க பாத்தீங்களா எவ்வளவு நாள் இருக்கு. இது எல்லாமே 1 ஹவர் கேண்டிலு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணிட்டு, இங்க வரும்போது தான் ட்ரேட் எடுத்திருப்போம். நம்ம எவ்வளோ பொறுமையா இருக்கணும், அதுக்கான ப்ராஃபிட் இங்கேயே குடுத்துரும். சரிங்களா? நம்ம தேவையில்லாம இங்க போட்டு லாஸ் பண்ணிட்டு, ப்ராஃபிட் பண்ணிட்டு தேவையில்லாமலாம் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதான் ஓவர் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. அது மார்க்கெட்ல வந்து நம்ம எடுக்கவே கூடாது. அதுக்கு நம்ம பொறுமையா இருக்கணும். இத தான் பொறுமைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு. நம்ம இந்த ட்ரேடையும் நம்ம கன்சிடர் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சுருவோம். சரிங்களா? மார்க்கெட்ல. ஏன்னா இங்கேயே சேருது. கீழயே வரல. இந்த 2 லைன இணைச்சுட்டோம். கரெக்ட்டுங்களா? கவுண்டர் ட்ரெண்டையே அவனால கட் பண்ண முடியல. எப்பயுமே கவுண்டர் ட்ரெண்ட கட் பண்ணா மட்டும் தான் ப்ரோ ட்ரெண்ட மார்க்கெட் கட் பண்ணுவான். ஃபர்ஸ்ட்டு. சரிங்களா? அதையே அவனால கட் பண்ண முடியல. இதே சிக்னலு நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கனக்குள்ள ஏதாவது பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு சொல்லி இங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நமக்கு தேவை கீழ கவுண்டர்ல போய் அத குளோஸ் பண்ணக்கூடாது. இங்க பண்ணியிருந்தீங்கன்னா, நம்ம ஒரு வேளை இங்க போயிருக்கு மார்க்கெட் அப்புட்ன்னா, இத பார்த்து நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். கண்டிப்பா. இந்த இத நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம். சரிங்களா? நம்ம ட்ரை பண்ணலாம். பட் இப்போலாம் உட்காந்து நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. இப்ப நீங்க ட்ரெண்ட் லைன வரைஞ்சுட்டீங்க. உங்க என்ட்ரி ஒண்ணு இங்க சிக்னல் கிடைச்சா, அப்படி இல்லன்னா இந்த ட்ரெண்ட் லைன். சரிங்களா? இதுக்குள்ள நாங்க என்ன நடந்திருக்குன்றத நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சரி ஓகே. ரைட்டு. ஆ கீழ வந்து இவன் லோ வைக்காமலே போய்க்கிட்டு இருக்கான் மார்க்கெட்டு அப்படின்ற விஷயம் தெரியும். எப்போ இந்த ஹைய கட் பண்றானோ, இங்க இது கிடையாது. இதான் ஹை. ஏன்னா இங்க இருந்து தான் ஒரு லோ வச்சிருக்கான். மார்க்கெட் இன்னும் இந்த ஹைய கட் பண்ணல. இதுக்குள்ள தான் இருக்கான். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு கை வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சிக்னல் நடக்குது. நமக்கு இது கீழ வரும்ன்ற விஷயம் நமக்கு தெரியும். சரிங்களா? இப்படிதான் நம்ம பொறுமையா மார்க்கெட்ல பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ட்ரெண்ட் லைன் கான்செப்ட். நம்ம எங்க வெயிட் பண்ணணும், நமக்கு எங்க இருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, எல்லாம் வாட்ச் பண்ணணும் எப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க கண்டிப்பா பழைய ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க. நீ அதிகமா பயிற்சி பண்ணுங்க. ஹையர் அண்ட் ஹை, லோயர் லோ எப்படி வரையணுன்றத நான் வீடியோ குடுத்துருக்கேன். நீங்க பாருங்க. அதே மாரி மார்க்கெட்ல நம்ம என்ன பண்றான்றத ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். சரிங்களா? ஏன்னா பணம் வந்து அவ்வளோ ஈஸியா நமக்கு கிடைக்க போறது கிடையாது. சரிங்களா? நான் இது வந்து எப்புட்ன்னா, பழகுற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம எல்லா நேரமும் அப்படிலாம் பண்ண மாட்டோம். இல்ல ஆரம்ப காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் மார்க்கெட்ல தான் கிடையா கிடந்திருப்பேன். ஒரு நாள் 7 மணி நேரம், 8 மணி நேரம் ட்ரேட் எடுக்கிறனோ இல்லையோ, இப்போ வந்து அப்படிலாம் இல்ல. கண் பார்த்த உடனே தெரிஞ்சிருது. ஆஹா! இது என்ட்ரி எடுக்கக்கூடாதுடா, இது வேணாம்டா, தேவையில்லாத வேலைடான்னு சொல்லிட்டு ரொம்ப பக்குவம் வந்துருச்சு. நானே என்னைய நெனச்சு, சரி ஓகே, இப்படிதான் போல. எனக்கே கொஞ்சம் ஓகே, நம்ம இப்பதான் கொஞ்சம் நல்லா போய்க்கிட்டு இருக்கோம். அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய வந்துருச்சு. இல்லன்னா நான் இங்க தான் உட்கார்ந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கு வெட்டியா. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான என்ட்ரிய மட்டும் எடுத்து இப்போ ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு இந்த என்ட்ரி கிடைச்சிருச்சுனாலே இந்த வா இ இதுலயே நம்ம நல்லா சம்பாதிச்சிருந்திருக்கலாம். சரிங்களா? திரும்ப இங்க வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு தான் சொல்லுவாங்க. வாரத்துக்கு ஒரு 2 என்ட்ரி, 3 என்ட்ரி மட்டும் இதெல்லாம் யார் சொல்லுவான்னா, ரொம்ப எக்ஸ்பெர்ட் ஆனதுக்கப்புறம். ஆனா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பழகுங்க. ஏன்னா இப்போ அப்போ நீங்க எடுத்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். இங்க என்ட்ரி எடுக்கணும். சரிங்களா?
என்ட்ரி இங்கேயா இருக்கணும். ஒருவேளை நீங்க இங்க எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இத தாண்டி க்ளோஸ் வச்சுன்னா கட் பண்ணி வெளிய வரணும். இப்போ நீங்க கவுண்டர் ட்ரெண்ட்ல பார்த்துட்டீங்க. சரி மார்க்கெட் மேல போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ இங்க இருக்கு மார்க்கெட்டு. இப்படி போயிருக்கு. திரும்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க ஒரு ட்ரேட் எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? ஏன்னா இத கட் பண்ணக்கூடாது. இத கட் பண்ணானா கவுண்டர் ட்ரெண்ட்ல அடுத்தடுத்து போவான்னு சொல்லிட்டு. ஆனா இத ஒன்ஸ் இங்க கட் பண்ணிட்டானா நீங்க வெளிய வரணும். அந்த மனப்பான்மை உங்களுக்கு வேணும். சரிங்களா? எக்ஸ்பென்ஸ் அதாவது நான் சொல்லியிருக்கேன்ல, எக்ஸ்பென்ஸ் ஆயிருச்சுன்னு நீங்க நினைக்கணும். செலவாயிருச்சுன்னு நினைக்கணும். லாஸ் ஆயிருச்சுன்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேள நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ இங்க போட்டுட்டு அத வெளிய வர மனசு இல்லாம இங்க ஒரு க்ளோஸ் வச்சுட்டா, அடுத்து நம்ம இத தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க உங்கள நீங்களே மனச மாத்திக்க கூடாது. அதுதான் பெரிய பெரிய பெ படை தப்பு. பல ட்ரேடர் பண்ற தப்பு. சரிங்களா? இதுக்கு நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா, இத தான் இருக்கணும். நமக்கு இத கட் பண்ணக்கூடாது. ஏன்னா கவுண்டர் ட்ரெண்ட்ல கூட. சரிங்களா? அதுக்கான காரணம் சிலர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றது அர்த்தம். சரிங்களா? ப்ரோ ட்ரெண்ட், கவுண்டர் ட்ரெண்ட் இதுல நீங்க டிஃபரன்ஸ் தெரிஞ்சா மட்டும் தான். நீங்க பாட்டுக்கு இத கட் பண்ணா, சரி அடுத்து இப்படியும் மேல போயிடும். அப்புறம் இத கட் பண்ணக்கூடாது, இத கட் பண்ணக்கூடாதுன்னா, இவ்வளோ பெரிய லாஸ் எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. சரிங்களா? ஒருவேளை மார்க்கெட் என்ன பண்ணுவான் தெரியுமா? இத கட் பண்ணிட்டு திரும்ப கூட போய் ஒரு கை வைப்பான். அவன் என்ன பண்ணுவான்றது தெரியாது. பட் அவன் அந்த மூவ் பண்ணான்னா, அதுக்கேத்தாப்புல நம்ம பிளான மாத்திக்குவோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படிதான் நம்ம பண்ணணும். ஏன்னா மார்க்கெட்ல வந்து பணம் அதிகமா புரள்ற இடம். நம்ம ரொம்ப கவனமாவும், பொறுமையா இருந்தோம்னா, கண்டிப்பா அந்த மார்க்கெட் நமக்கு அட்டி கொடுக்கும். அதே மாரி ஆசை கம்மியா படணும். நம்ம அதிகமா ஆசைப்படும்போது என்ன ஆகும்னா, ட்ரேட் அதிகமா தேவையில்லாம ரிஸ்க் எடுப்போம். தேவையில்லாத இடத்துல ட்ரேட் எடுப்போம். அப்படி நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா, காலம் தான் வேஸ்ட் ஆகும். இப்போ ஒரு ஒரு $1000 வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். $1000 வைக்கிறீங்க. ஒரு தேவையில்லாம ட்ரேட் எடுத்துட்டு ஒரு போய் ஒரு $100 போயிடுச்சுன்னா, அந்த $100 சம்பாதிக்கிறதுக்கு டைம் ஆகும். சரிங்களா? டைம் தான் வேஸ்ட். இதுவே நீங்க ஒரு பிளானோட போம்போது $1000 போம்போது, இல்ல நமக்கு நெகட்டிவா போகுது அப்படின்னு நீங்க ஒரு $10லேயே லாஸ்ல வெளிய வரும்போது, இந்த பிரச்சனைலாம் இருக்காது. சரிங்களா? அதே மாரி கஷ்டப்பட்டு ஒரு 1 வாரமா நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட் பண்ணி, ஒரு $50 வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க அக்செப்ட் பண்ண மனம் இல்லாம இருந்தீங்கன்னா, அந்த $50 ஒரு நாள் லாஸ்ல போயிரும். சரிங்களா? அதனால தான் கம்மியாவும் ஆசைப்படணும். அதே நேரத்தில ஆ ரொம்ப பொறுமையா இருக்கும். கம்மியானா இப்போ நீங்க எந்த தொழில் வேணா எடுத்துக்கோங்களேன். மாசம் ஒரு 3% 4% ப்ராஃபிட் எடுத்தாலே செலவுக்கு போக எல்லாம் போக ப்ராஃபிட் எடுத்தாலே, அதுவே மிகப்பெரிய சக்சஸ். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்குறவங்க, விக்கிறவங்க, ஆ டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க, இல்ல ஒரு கடைக்காரவங்க யாரா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, மாசம் எனக்கு ரூ. 1,00,000 இருக்கு. என் கடை வாடகை எல்லாம் போக எனக்கு மாசம் நான் 30,000 எடுக்கிறேன்னாலே அதுவே பெரிய விஷயம். 3% சரிங்களா? 30,000 அப்படின்றப்போ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போதுன்ற மனப்பான்மை. அதுவே மிகப்பெரிய சக்சஸ் ஒரு பிசினஸ்க்கு. எந்த பிசினஸ்ல மாசம் எனக்கு 50% லாபம். நான் ரூ. 1,00,000 வச்சிருக்கேன். ரூ. 1,00,000 நான் இன்வெஸ்ட் பண்றேன். மாசம் எனக்கு 50,000 கிடைக்குதுன்னு எந்த பிசினஸ் இருக்குன்னு சொல்லுங்க? 5% 7% இதுதான் லிமிட். ஏன்னா, பணம் வந்து எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம். சரிங்களா? பணம் ஒண்ணும் புதுசா வர்றது கிடையாது. நமக்குள்ளேயே தான் அது மாறிக்கிட்டு இருக்கு. அவங்கவங்க திறமைக்கு ஏத்தாப்புல ஒருத்தவங்கள்ட்ட அதிகமாவும், ஒருத்தவங்கள்ட்ட கம்மியாவும் இருக்கும். சரிங்களா? அதுதான் விஷயம். அதனால நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே ஒரு ட்ரேடருக்குன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அவங்களோட பழக்கவழக்கங்கள் எப்படி இருக்கணும், எல்லாமே நான் அதனால தான் ப்ராப்பரா அத குடுத்துட்டு நான் ஒவ்வொன்னா தெளிவா உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நீங்க போய் பாருங்க. ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு பழகுங்க. சரிங்களா? அப்பனா தான் வரையறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஒன்ஸ் நீங்க வரைய அந்த தப்பு உங்களுக்கு தெரிஞ்சிரும். சரிங்களா? அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க ஒரு பிளான் வச்சிருந்தா, அந்த பிளான மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அந்த பிளானு ஒரு வேள நெகட்டிவா போயிருச்சுன்னா, என்ன நடந்திருக்குன்றத நோட் பண்ணுங்க. சரிங்களா? நான் எப்படி பயிற்சி பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல சொல்லி தரேன். நீங்க ஹையர் அண்ட் ஹையர் லெவல்ல பயிற்சி பண்ணுங்க. நம்ம எல்லாருமே ப்ராப்பரா நமக்குன்னு ஒரு விஷன் இருக்கு. அத நோக்கி தான் போறோம். சரிங்களா? நான் அடுத்தடுத்து ஏப்ரல்ல கண்டிப்பா அட்லீஸ்ட் தினமும் ஒரு வீடியோவோ, இல்ல 2 நாளைக்கு ஒருவோ கண்டிப்பா நான் போட பார்க்குறேன். ஏன்னா, நடந்த விஷயம் தான் நடக்குது. அத உங்களுக்கு நான் தெரியப்படுத்திட்டோம்னா, உங்களோட பார்வையும் அந்த மாரி இருக்கும். அப்படின்றப்போ உங்களுக்கான ப்ராஃபிட்டும் நல்லா கிடைக்கிறக்க மாரியா இருக்கும். நீங்களும் வேகமா கத்துக்குவீங்க. மார்க்கெட்ட இப்படிதான் பார்க்கணுன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்படிதான் போணுன்ற விஷயத்த தெரிஞ்சுதுனா, நீங்களே உங்களுக்கு மார்க்கெட்டும் அதுக்கப்புறம் கத்துக் குடுக்கும். சரிங்களா? நீங்க பழைய வீடியோவ பாருங்க. மத்தவங்களையும் பார்க்க சொல்லுங்க. ஆ மத்தவங்களையும் கண்டிப்பா பார்க்க சொல்லுங்க. எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். எனக்கு வந்து ஒரு சில ஒர்க் இருக்கிறனால வீடியோ போட முடியாம இருக்கு. பட் ஆனா என்னோட பிளான்ல நான் விசன்ல கரெக்ட்டா இருக்கேன். சரிங்களா? இப்படிதான் போணும்னு சொல்லிட்டு. அதனால கண்டிப்பா நான் ரெகுலரா போடாட்டாலும் கண்டிப்பா வீடியோ போட்டுருவேன். உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 1, 2 நாள், 3 நாள் வீடியோ வரலைன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. பட் ஆனா அத கட் பண்ணி
கண்டிப்பா அடுத்தடுத்து நான் அந்த ஏப்ரல் வரப்போகுது. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நான் அடுத்தடுத்து வீடியோ கண்டிப்பா போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கடல். சொல்லிக் குடுக்குறதுக்கு அவ்வளோ இருக்கு. கத்துக்கிறதுக்கு இன்னும் நம்ம கத்துக்கிறதுக்கும் நெறைய விஷயங்கள் இருக்கு. அதனால ஒரு டாபிக் எடுத்தாலே நம்ம அவ்வளோ தூரம் பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இந்த இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு நம்ம லோ ரேட் கம்மியான டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தாலே அவ்வளோ சொல்லலாம். சரிங்களா? அவ்வளோ இருக்கு மார்க்கெட்ல. அதனால தினமும் வீடியோ போடலாம். தப்பு கிடையாது. என்னால இப்போ சிச்சுவேஷன் முடியல. பட் இருந்தாலும் நான் அடுத்தடுத்து இந்த ஏப்ரல்ல 2 நாளைக்கு ஒண்ணு கம்பல்சரி குடுக்க பார்க்குறேன். அதே மாரி நம்மளோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 40 நிமிஷம், 30 நிமிஷம் அப்படிதான் இருக்கும் நம்ம வீடியோ. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் வீடியோவ ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷத்துல எப்படி சொல்லி தர முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஒரு லாஜிக் படி. நம்ம எல்லாமே லாஜிக்கா தான் பார்ப்போம். நான் அப்படி சொல்லி ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷத்துல உங்களுக்கு புரிய வச்சு, உங்கள மார்க்கெட்ல நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. நம்ம சொல்லி தர்றது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாவும், பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு விஷயம். அந்த கல்வி எந்த கல்விய கத்துக்கிட்டா பணம் கிடைக்குமோ, அத நம்ம கத்துக்கும்போது, நம்ம பொறுமையாவும், ரொம்ப ப்ராப்பராவும் கத்துக்கிட்டா மட்டும் தான், அடுத்து நம்ம லைஃப்ல எவ்வளோ நாள் இருக்க போறோமோ, அவ்வளோ நாள் நம்ம நிம்மதியா ப்ராஃபிட்ட பார்த்துக்கிட்டு, சந்தோஷமா, ஹேப்பியா குடும்பத்தோட இருக்கலாம். சரிங்களா? அதுக்கு தேவை நமக்கு பொறுமையும், கத்துக்கணுன்ற ஆர்வம் மட்டும் வேணும். சரிங்களா? அதோட வந்து உங்க பயிற்சி ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் பயிற்சி பழகிட்டீங்கனாலே, அடுத்து நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சிரும். மார்க்கெட் இங்க வருவான், நமக்கு வெயிட் பண்ணுவோம். சும்மா போய் பார்த்துட்டோமா, சரி ரைட்டு இங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணுவோம். நமக்கான என்ட்ரி வந்துருச்சா, வாடா நமக்கு கிடைச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராஃபிட்டா பார்த்துருவோம். சரி உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நம்ம அடுத்த ஒரு டாபிக்ல நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.